பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை அதிகப்படுத்தும். இப்போ நீங்கள் ஒரு திரைப்படத்துறையில் இருக்கீங்க, எனக்கு புதிய வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஆண்டு புதிய புதிய வாய்ப்புகள் வரும். சார் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு இடப்பெயர்ச்சி இருக்குங்க. நிறைய பேருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இடப்பெயர்ச்சி இருக்குது. அந்த இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி மாநிலங்களுக்கு நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க, வெளிநாட்டில் போய் வெளி மாநிலங்களில் செட்டில் ஆவீங்க. நிறைய பேருக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இப்போ ஏற்படும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் என்னன்னா, சொத்து விஷயத்தில் கவனமாக இருங்க. சொத்து விற்பனை, சொத்து வாங்குவது, இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துல ஜூபிட்டர் வர்றாருன்னா சொத்து சம்பந்தமான வம்பு வழக்குகள் வரும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எந்த ஒரு சொத்து வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு, உங்கள் பையர் யார், உங்கள் செல்லர் யார், அது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறது ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லது. சகோதரர்களோட பிரச்சனை வரும். 3ல் குரு வரும்போதெல்லாம் சகோதரனோட பிரச்சனை வருது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ப்ளஸ் லாபத்தில் இருக்கக்கூடிய